நாம் ரட்சிப்பிலே பூரணர் ஆக வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய கண்கள் முதலாவது தேவனை என்ன செய்யணும்? நோக்கி இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு ரட்சிப்பு வேற எங்கேயாவது இருந்து வந்துடாதா? அவங்க கிட்ட இருந்து ஒரு ரட்சிப்பு வந்துடாதா? அவங்க கிட்ட இருந்து ஒரு நன்மை வந்துடாதா? இங்க இருந்து வந்துடாதா? அங்க இருந்து வந்துடாதா? என்ன செய்யறோம்? உலகத்திலே அநேக காரியங்களை தேடி திரிகிறோம். உலகத்தை தேடினீங்கன்னா அது அழிந்து போகும், அது மறைந்து போகும், அது ஒரு போர்வையை போல சுருட்டப்பட்டு போகும். நீங்க உலகத்திலிருந்து ஒன்றை எதிர்பார்ப்பீர்கள் என்று சொன்னால், உலகபூர்வமாய் ஒன்றை நோக்கி பார்ப்பீர்கள் என்று சொன்னால், வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தாவே நீர் பூமியை என்ன செய்தீர்? அஸ்திபாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளா இருக்கிறதுன்னு சொல்லி அடுத்த வார்த்தையை எப்படியே சொல்லுது, அவைகள் அழிந்து போகும். அல்லேலூயா. நீரோ நிலைத்திருப்பீர். ஆண்டவர் வித்தியாசப்படுத்துறார் பாருங்களேன். நான் தான் உருவாக்குனேன், நான் தான் படைத்தேன், என்னுடைய கையின் கிரியைகளாய் தான் அவைகள் இருக்கிறது, நான் தான் அஸ்திபாரப்படுத்தினேன், ஆனாலும் அவைகள் அழி. ஆமென். அல்லேலூயா. உலகத்திலும் அதில் உள்ளவைகள் மேலும் அன்பு கூறாதிருங்கள். அவைகள் மீது உங்க கண்களை என்ன செய்யாதீங்க? வைக்காதீங்க. ரட்சிக்க அவைகள் திராணியற்றது, ரட்சிப்பு அதனால் வராது. அல்லேலூயா. உலகத்திலிருந்து ரட்சிப்பு ஒருவேளை தேடிக்கொண்டு இருப்பீங்க என்று சொன்னா, உங்க இருதயத்துக்கு நேராக கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, ரட்சிக்க மாட்டாத அவைகளின் மீது உங்க இருதயம் இல்லாமல் இருப்பதாக. ஆண்டவரை நோக்கி பார்க்கிற இருதயம் உங்களுக்கு உண்டாவதாக. ஆண்டவர் சொல்றாரு, அவைகள் அழிந்து போகும், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகள் எல்லாம் அஸ்திரம் போல பழமையாய் போகும், ஒரு சால்வையை போல அவர்கள் என்ன செய்வீர்? சுருட்டுவீர். அவைகள் மாறி போகும். வார்த்தை சொல்லுது, நீரோ மாறாத. அல்லேலூயா. நம்முடைய இருதயத்தில் கர்த்தர் ஆணித்தனமாய் அவருடைய வார்த்தையை விதைக்கிறார். நான் தான் நிலைத்திருக்கிறவர், நான் தான் மாறாதவர். நான் உருவாக்கினவைகள் எல்லாம் மறையும். ஆமென். என்ன 10 வருஷத்துக்கு இருந்த மாதிரி நம்ம எல்லாம் இப்போ இருக்கிறோமா? அப்போ இருந்த பலன் இருக்குதா? மாறுகிற சரீரம், மாறுகிற உலகம், மாறுகிற காரியங்களாய் தான் நம்முடைய வாழ்க்கையை சுற்றிலுமா என்ன செய்கிறது? இருக்கிறது. அதில் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, நான் ஒருவர் மாத்திரமே மாறாதவர். ஆமென். இந்த உலகத்தில் உள்ளவைகளும் உலகமும் அழிந்து போகும், மறைந்து போகும், ஆனால் நான் மாறாதவர், நான் நிலைத்திருக்கிறவர். உன் ரட்சிப்பு பரிபூர்ணப்பட வேண்டுமானால் என்னிடத்துல தான் வரணும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், என்னிடத்துல வா, நான் உனக்கு என்ன செய்கிறேன்? இளைப்பாறுதல் தருகிறேன். நீ என்னிடத்துல வா, நான் உனக்கு என்ன வேணுமோ அதை என்ன செய்கிறேன்? கொடுக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், முதலாவது என்னை தேடுங்க, பின்பு இவைகள் எல்லாம் கூட கொடுக்கிறேன்றார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள கர்த்தருடைய சமூகத்தை நாடுங்கள். ரட்சிப்புல பரிபூரணப்பட கர்த்தருடைய சமூகத்தை நாடுங்கள்.